தவறதுக்கான வாய்ப்பு இருக்காதுன்றத நான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். ஒருவேளை நீங்க சொல்ற மாரி என்னோட கணக்கு தவறாயிடுச்சுன்னா, நான் இனிமேல் இந்த அரசியல் கணிப்பெல்லாம் கணிக்கிறதே நான் நிறுத்திருவேன். காரணம் என்னன்னா 2 காரணம். 1 விரக்தி. இன்னொன்னு இந்த மாரி தெரிஞ்சா முழுசா சொல்லணும். இல்லன்னா சொல்லக்கூடாது. அரைகுறையா ஜாதகமே இல்லாம ஜாதகமே இல்ல 4 பேரோட ஜாதகமே இல்லாமல நாம பலன் சொன்னது தப்புன்னு நான் ஒத்துக்கணும். ஜாதக ரீதியா ஜாதகம் வேணும். விதி, மதி, நேரம், காலம் இது 4யும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பலனே சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி அதை விட்டுடணும். தெரிஞ்சா முழுசா தெரிஞ்சு சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாதுன்னு. இன்னொரு பக்கம் விரக்தினா என்னன்னா, இந்த சமூக ஆர்வலர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் மக்களுக்காக போராடுறாங்க. என்னால் ரோட்டில் போய் நின்று போராட முடியாது மக்களுக்காக அப்படிங்கிறதுனால யூடியூப்லையாச்சும் நம்ம கருத்துக்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கும் சில உணர்வுகள் இருக்கும், ஆதங்கங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நம்மளோட ஆதங்கங்களெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு இந்த யூடியூபெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். நானும் ஒரு சமூக ஆர்வலர் தான், சமூகத்து மேலே அக்கறை கொண்டவர் தான். இப்போது உங்கள்கிட்ட கேட்குறேன், மக்களாட்சி மன்னராட்சின்னு 2 இருந்ததா? மக்களாட்சினா மன்னராட்சினா என்னன்னா, மன்னர் எவ்வழியோ மக்கள் அவ்வழின்னு சொன்னாங்க அந்த காலத்தில். மக்களாட்சினா என்ன? மக்கள் எவ்வழியோ மன்னர் அவ்வழி, அதாவது ஆட்சியாளர்கள் அவ்வழின்றது தான் மக்களாட்சின்னு இருக்கு. இப்போ சிங்க கூட்டத்துக்கு தலைவர் யாரா இருக்கணும்? சிங்கம். யானை கூட்டத்துக்கு தலைவர் யானையா இருக்கணும். மனிதர்களில் பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு தலைவர் யாரா இருக்கணும்? பிராமணர். பட்டியலினத்துக்கு தலைவர் பட்டியலினத்துக்கு போறாரு. இந்த மாதிரி இந்தந்த கூட்டத்துக்கு அவங்கவுங்க தான் தலைவராக இருக்கணும்னு ஒரு இது இருக்கா இல்லையா? மாற்றி போடுவாங்களா? யாரையாவது மாற்றி தேர்ந்தெடுத்துப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்கவுங்க அந்தந்த இனத்துக்கு இனத்தை சார்ந்தவங்க தான் தலைவராக இருக்கணும். அறிவாளிங்களுக்கு தலைவராக இருப்பாங்க. நல்ல அறிவாளிங்க முட்டாள தலைவராக ஏற்றுக்க போகிறாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. அது மாதிரி இனத்தோட இந்த மாதிரியான ஆளுக்கு இவங்க தான் தலைமையாக இருக்கணும்னு இருக்குதுங்க. இப்போது ஒருத்தருடைய நட, உட, பாவனை, சொல்லு, செயல் இந்த 5 வச்சு அவர் எப்படியாப்பட்டவர்னு சொல்லலான்னு சாஸ்திரம் சொல்லுது. நடை, உடை, பாவனை, சொல்லு, செயல் இவர்களை வெற்றி அவர் எப்படியாப்பட்டவர்னு சொல்லலான்னு சொல்லுது. இப்போது எடப்பாடியோட நட, உட, பாவனை, சொல்லு, செயல் நமக்கு தெரிஞ்சிடும். அவர்